பெரும் அழிவை ஏற்படுத்திய வயநாடு நிலச்சரிவுக்கான காரணத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த தொடர் மழை காரணமாக கடந்த ஜூலை 30ஆம் தேதி அதிகாலையில் இரு பெரும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதனால் முண்டக்கை, சூரல்மலை மற்றும் மேப்பாடி உள்ளிட்ட கிராமங்கள் உருக்குலைந்தன. நாட்டையே உலுக்கிய இந்த பேரிடரில் சிக்கி 231 பேர் உயிரிழந்ததாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. சுமார் 3000க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். அவ்வப்போது கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டு வந்தாலும் சமீபத்திய ஆண்டுகளில் இதுவே பெரும் அழிவை உண்டாக்கிய நிலச்சரிவாக இருக்கிறது. மீட்பு பணிகளை அடுத்து இந்த நிலச்சரிவுக்கு காரணம் என்ன என்பது குறித்து இந்தியா, அமெரிக்கா, மலேசியா, ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகளைச் சேர்ந்த 24 பேர் அடங்கிய ஆராய்ச்சியாளர்கள் குழு ஆய்வு செய்தது. இந்த நிலையில் மனிதனால் ஏற்பட்ட காலநிலை மாற்றமே இத்தனை உயிர்களை பலி கொண்ட நிலச்சரிவுக்கு முக்கிய காரணம் என்பது ஆய்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் சம்பவத்தன்று 24 மணி நேரத்தில் 150 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கேரளாவில் ஒரே நாளில் அதிக மழை பொழிவு பதிவானதில் இது 3வது முறையாகும். மாநிலத்தில் பருவமழையால் ஏற்கனவே 2 மாதங்களாக நிலப்பரப்பு வலுவிழந்த நிலையில் ஒரே நாளில் கொட்டி தீர்த்த அதி கனமழை நிலச்சரிவுக்கு வழிவகுத்ததும் தெரியவந்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் 10% அதிகமாக பெய்த கனமழையே இந்த நிலச்சரிவுக்கு முக்கிய காரணம் என்பது உறுதியாகியுள்ளது. உலக வெப்பமயமாதல் 2% அதிகரிக்கும் போது அது 4% கூடுதல் மழைப்பொழிவுக்கு வித்திடுவதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். உலக வெப்பமயமாதல் அதிகரிக்க இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகளில் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி வழக்கமானதாக மாற வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர்.